ஹாய் எவ்ரிவன். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் நீங்கள் எதிர்பார்த்த வீடியோ தான். ஒரு 5 நாள் டைம் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் படிச்சுக்கலாம். ஸோ இங்கே பாக்ஸ் போட்டிருக்கேன் பாரு, அந்த மஞ்சள் கலரில் பாக்ஸ் போட்டது எல்லாமே நல்லா படிச்சுக்கோ. கன்ஃபார்மாக 5 மார்க் எழுத முடியும். அப்போது பாக்ஸ் போடாதெல்லாம் படிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்காத. டாப்பர்ஸ் நல்லா ஃபாலோ பண்ணிக்க. நான் என்ன சொல்லணும்னா, +2ல் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸ் தான் முக்கியம். கெமிஸ்ட்ரி இப்போ முடிஞ்சிருக்கும், எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஃபிசிக்ஸ் அட்லீஸ்ட் இந்த டெரிவேஷன்ஸு, இந்த ஈக்குவேஷன்ஸு அண்ட் தியரி கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போங்க. ஜஸ்ட்டு 5 மார்க் நல்லா படிச்சுட்டு போங்க. 2 மார்க் 3 மார்க்கு ஒரு செலக்டிவ் லெசன்லையாவது ஒழுக்கமாக படிச்சுட்டு போங்க. நல்லா படிக்கணும், எல்லாமே படி. நான் சொல்ல தான் முடியும் தம்பி. நான் எல்லாமே இங்கே இதில் கொடுத்துருக்கேன். நியூமெரிக்கல் ப்ராப்ளமோட எல்லாமே கொடுத்துருக்கேன். சென்டம் படிக்கிற மாதிரி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ +1 ஃபஸ்ட் லெசன் படித்தாலே ஒரு 5 மார்க் வந்துடும். ட்ரையாங்கிள் அண்ட் ரேடார், வேரியஸ் டைப் ஆஃப் எரர், பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி அண்ட் கிவ் எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் 1.15 இந்த சம் கண்டிப்பாக வந்துடும். இந்த 2 சம்மே கேட்டுருவாங்க. பட் படிக்கிறவங்க படித்தா போதும், படிக்க முடியாதவங்க இந்த பாக்ஸ் போட்டது மட்டும் படித்தா போதும். ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன், ஸ்கேலார் வெக்டார் 5 பாயிண்ட்டு, கைனிமேட்டிக் ஈக்குவேஷன், சென்ட்ரிபிட்டல் ஆக்சலேஷன், லீனியர் மொமெண்டம் ஆஃப் அண்ட் ரீகாயில் ஆஃப் கன்னு 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சுள்ள லீனியர் மொமெண்டம். ஸோ அடுத்த வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல் மோஷன், மெத்தட் ஆஃப் மெஷரிங் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸு, பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ். நிறைய பேர் இந்த 3 கொஸ்டின் படிக்கிறதே இல்லை, படிச்சுக்கோங்க, அதுலேருந்து கேட்பாங்க. அண்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் சென்ட்ரிபிட்டல் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் கண்டிப்பாக 10 பாயிண்ட் போய் படிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு 5-6 பாயிண்ட் ஒழுக்கமாக படிங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. யூனிட் 4ல் ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல், எலாஸ்டிக் கொலிஷன், 1 டைமென்ஷன், டெரைவ் எக்ஸ்பிரஷன் ஃபார் பவர் அண்ட் வெலாசிட்டி. நல்லா தெரிஞ்சுக்க. ஃபஸ்ட் யூனிட்டு, 4th யூனிட்டு, அதுக்கப்புறம் 2nd யூனிட்டு, அதுக்கப்புறம் 6th யூனிட்டு, அதுக்கப்புறம் 9th யூனிட்டு. இது எல்லாமே சின்ன யூனிட். இதை படிச்சினாலே ஒழுக்கமாக ஒரு 3-5 மார்க் எழுதலாம். ஓகே. யூனிட் 5 மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராடு, ரிங்கு, பேரலாக்சிஸ் தியரம், பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம், பெண்டிங் சைக்கிள். பார்த்தா நல்லது, நான் வந்து முடியாத பசங்களுக்காக போட்டிருக்கேன். யூனிட் 6 எஸ்கேப்டு, ஜி வித் லாட்டிவ், ஜி வித் ஆல்டிவ், ஜி வித் டெப்த், ஜியோ ஸ்டேஷன்லேயும் வரும் தான். அடுத்து டைப்ஸ் ஆஃப் மாடுலஸ் 3 மார்க்லையும் கேட்பாங்க. டெர்மினல் வெலாசிட்டி, பாய்சன்ஸ் ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேப்லர் ரைஸ் மெத்தட் முடிஞ்ச அளவு படிச்சிரு. படிக்கலனாலும் பரவாயில்ல, பெர்னாலிஸ் தியரம் நல்லா பார்த்துப்போ அது வரும். அடுத்தது யூனிட் 8 வந்து 3 கொஸ்டின் தான். மேயர் ரிலேஷன், நியூட்டன்ஸ் லா, ரெஃப்ரிஜரேட்டர் பார்த்துரு, ஈஸி தான். கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ், கைனடிக் இன்டர்பிரேஷன் ஆஃப் டெம்பரேச்சர், மீன் ஃப்ரீ பாத். இந்த 3 5 மார்க் பார்த்தா ஒரு 5 மார்க் எழுதலாம். யூனிட் 9ல் பார்த்தியா? யூனிட் 9 சின்னது தான். யூனிட் 10 வந்து சிம்பிள் பெண்டுலம், ஹரிசான்டல் ஆசிலேஷன், எனர்ஜி இன் எஸ்ஹெச்எம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆசிலேஷன்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆசிலேஷன் வச்சு நிறைய 2 மார்க் 3 மார்க் இருக்குது. ஸோ தயவுசெய்து இது விட்டுற வேண்டாம். அண்ட் மீதி 3மே இம்பார்ட்டன்ட் தான். 11th லெசனில் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரிங்கோட டெரிவேஷன் இது ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இது முடிஞ்ச அளவு பார்த்துரு. ஆனால் இந்த 2 விட்டுட்டு போயிடாத. இந்த 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோனோமீட்டரும் இம்பார்ட்டன்ட். நான் இங்கே எழுதலை. சோனோமீட்டர் வேணும்னா அது பாரு, இல்லைனா இது 2வது பார்ட் போ. நியூட்டன்ஸ் ஃபார்முலா, லாப்லாஸ் கரெக்ஷன், ஆர்கன் பைப்பில் க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன், 2மே தனித்தனி 5 மார்க். ஸோ இதெல்லாம் படித்தாலே 5 மார்க் எழுதிடலாம். ஓகேவா? இதில் கம்மி பண்ணி கொடுங்கன்னு என்னத்தை போய் நான் சொல்கிறேன்னு தெரியல. 2 மார்க் 3 மார்க்கில் ஃபஸ்ட் லெசன் ஈஸி தானே. என்ன இருக்குது? ஒரு 4 கொஸ்டின் இருக்குமா 2 மார்க்கில். 3 மார்க்கில் ஒரு 3 கொஸ்டின், இது ஒரு 3 கொஸ்டின். ரவுண்டிங் ஆஃப் ரூல்ஸு, யூசஸ் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ், அவ்வளோதான். யூனிட் 2ல 2 மார்க் மட்டும் தான் இருக்குது. இதை வச்சு 3 மார்க் கேட்பாங்க. யூனிட் 2 வந்து படிச்சிரு, ஈஸி தான். அடுத்து யூனிட் 3 பாரு. யூனிட் 3 வந்து என்ன 10th படித்தது. நியூட்டன்ஸ் லா, ஃபர்ஸ்ட் லா, தேர்ட் லா, இனர்ஷியல் ஃப்ரேமு, இதெல்லாம் 10th படித்தது தானே. ஸோ இது மட்டும்தான் இதில் இருக்குது. ஸோ 3 மார்க்லேயும் அந்த புஷ் புல், ஃப்ரீ பாடி டயக்ராம் அதுதான் இருக்குது. அண்ட் 2 மார்க்லேயும் நிறைய அந்த 3 மார்க் கலந்துருக்குது. அண்ட் ஸ்டாட்டிக் அண்ட் கைனடிக் ஃபிரிக்ஷன். இன்னொன்று நான் மறந்துட்டேன். 3rd ரோமன் நம்பரில் 2nd ஒன் லாமிஸ் தியரம் அண்ட் கன்கரண்ட் ஃபோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 4ல் யூனிட் 4 சின்ன யூனிட். அதில் எதாவது விட்டுட்டு போகலாமா? இந்த யூனிட் 1, இந்த யூனிட் 2, யூனிட் 4லாம் சின்ன யூனிட். அது நல்லா படிச்சுக்கோ. 2 மார்க் 3 மார்க்கும் அசால்ட்டாகவே படிச்சிங்கன்னா ஒரு 2 மார்க் 2 3 மார்க் எழுதலாம். அடுத்து ரிலேஷன்ஷிப், கைனடிக் எனர்ஜி, மொமெண்டம், புக்கின்னு. யூனிட் 5 பாரு. யூனிட் 5 வந்து பெருசு தான். ஆனால் இது இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ் கேட்பாங்க. சென்டர் ஆஃப் கிராவிட்டி, சென்டர் ஆஃப் மாஸ், ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், ஆங்குலர் மொமெண்டம், அதுக்கப்புறம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நிறையா இருக்குது பாருங்கள். 3 மார்க்கில் வந்து இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ரோமன் நம்பர் 2லேயே தான். அண்ட் ரோமன் நம்பர் 3 டைப்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம். யூனிட் 6 சின்ன யூனிட் தான். கெப்லர்ஸ்லாம் கண்டிப்பாக வரும், பார்த்துக்க. அண்ட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் கண்டிப்பாக வரும், பார்த்துக்க. 2 மார்க்கில் நான் ஒரு 5 தான் சொல்லியிருக்கேன். 3 மார்க்கில் ஒரு 3 தான் சொல்லியிருக்கேன். சின்ன யூனிட் பார்த்துரு. யூனிட் 7 பெரிய யூனிட்டு. நீங்கள் மிட்டமில் படிச்சிருக்கலாம். ஆனால் இந்த யூனிட் செம ஈஸி. எல்லா டெஃபினேஷனும் இதில் தான் இருக்குது. எல்லா லாவும் இதில் தான் இருக்குது. இந்த ரெனால்ட்ஸ் நம்பர், இந்த ஸ்டோக்ஸ் லா, இந்த பெர்னாலிஸ் தியரமு, இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின், ஹூக்ஸ் லா, இந்த மாதிரி நிறைய லா இருக்குது இதில். பாஸ்கல்ஸ், அர்ச்சிமெட் பிரின்சிபல், இதெல்லாம் இருக்குது, படிச்சுக்க. 3 மார்க்கில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. எல்லாம் 3 பாயிண்ட் தான், படிச்சுக்கலாம். அண்ட் ரோமன் நம்பர் 3ல 2nd 3rd டைப்ஸ் ஆஃப் மாடுலஸ், அதுக்கப்புறம் அந்த பாஸ்கல்ஸ் அண்ட் அர்ச்சிமெட் பிரின்சிபலோட அந்த இது, அதில் 3rd ஒன் மட்டும் படித்தா போதும். யூனிட் 8 பெரிய யூனிட்டு. முடிஞ்சளவு இந்த 2 மார்க் படி, இல்லைனா ஸ்டேட் லா மட்டும் படி. வியன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா, ஸ்டீஃபன்ஸ் லா, இது மட்டும் படித்தா போதும். மீதியெல்லாம் நீ படித்தா படி. 3 மார்க்கில் ரெஃப்ரிஜரேட்டர் மட்டும். 9th லெசன் ஒரு சின்ன யூனிட்டு. ஸோ 2 மார்க்கு 3 மார்க் ஈஸி. 9th லெசன் ஈஸி.
கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் கண்டிப்பாக வரும். ஸோ 9th லெசன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரொம்பலாம் இல்லை. ஸோ நான் சொல்கிறேன்ல யூனிட் 1, 2, 4, 6, 9 இதெல்லாமே ரொம்ப ஈஸியான நோட்டு. இதில் நீ ஃபுல்லாக படிச்சு நான் கொடுத்தது படிச்சினாலே நீ வரும் 45லேருந்து 50 மார்க் கிட்ட 45 மார்க் எடுத்துடலாம் 70க்கு. இதுக்கு மேலே என்ன வேணும் அதுக்குன்னு? இதில் எல்லாம் நான் கொடுத்ததுலேயே 10 விட்டுட்டு போனேன்னு 5 விட்டுட்டு போனேன்னு எனக்கு தெரியாது. நான் கொடுத்தது எல்லாம் படிக்கணும். 10th லெசனுமே சின்ன யூனிட் தான். 2 மார்க்கு, 2 மார்க்லேயே 3 மார்க்கு பாருங்கள். ரோமன் நம்பர் 2லேயே 3 மார்க்கு. நான் என்ன சொன்னேன், டைப்ஸ் ஆஃப் ஆசிலேஷன் படித்தா நிறைய 3 மார்க் எழுதலாம் சொன்னேன்னா அதுதான் இது. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆசிலேஷன், ரெசனன்ஸ், ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்டு, எப்போக்னா என்ன, ஸோ இதெல்லாமே இங்கே இருக்குது. ரோமன் நம்பர் 3ல 4th சரிங்களா. ஆங்குலார் அண்ட் எஸ்ஹெச்எம்னு நினைக்கிறேன், எஸ்ஹெச்எம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாதா எஸ்ஹெச்எம்க்கும், அதாவது அந்த டிஃப்ரென்ஸ் ஓகேவா. அடுத்து யூனிட் 11 அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் மொக்க தான். 2 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 4, 3 மார்க்கில் வந்து ரோமன் நம்பர் 2ல் 4, ரோமன் நம்பர் 3ல அந்த 10வது ஓகே. அப்புறம் புக்கின்னு இருக்குது யூனிட் 11ல். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேவ் மோஷன், ஸ்டேஷனரி வேவ், ப்ரோக்ரெசிவ் வேவ் 3 பாயிண்ட் படித்தா போதும். ஸோ இவ்வளோ தான் சார், இவ்வளோதான் சொல்லி நிறைய சொல்லிட்டீங்க. 11 யூனிட் சொல்லணும் இல்லைப்பா. ஸோ அதனால் செலக்டிவ் லெசன் படிக்கிறேன்னா எல்லாமே படி. இல்லை சார் நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிற இம்பார்ட்டன்ட் படிக்கிறீங்கன்னா 5 மார்க் மட்டும் ஃபஸ்ட்டு முடிச்சிரு. அப்புறம் 2 மார்க் 3 மார்க் படி. டைம் நிறையா இருக்குது. 5 மார்க் ஃபஸ்ட்டு முடிச்சிரு. 2 மார்க் 3 மார்க் வந்து லெசன் வைஸ் போ. ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், ஃபஸ்ட் வால்யூம் படிச்சினாலே ஓரளவுக்கு 2 மார்க் 3 மார்க் எழுதிடலாம். இருந்தாலும் ப்ராப்ளம் வரும்ல. ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து இவ்வளோ ப்ராப்ளம் பார்த்தா தான் நம்மளால் கம்பல்சரியும் எழுத முடியும் அண்ட் சும்மா கேட்ட ப்ராப்ளமும் எழுத முடியும். ஸோ நல்லா படிக்கிறவங்க மட்டும் பார்த்துக்கோங்க, முடியாதவங்க விட்டுருங்க. நம்ம ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வேண்டாம். தியரி மட்டும் படித்தாலே 80+90 எல்லாம் எடுத்துடலாம். ஸோ எல்லா யூனிட்லையுமே நான் கொடுத்துருக்குறேன். சாதாரணமாக ஃபஸ்ட் வால்யூமில் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். செகண்ட் வால்யூமில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 11ஆம் பாடத்துலையும் இந்த 8ஆம் பாடத்துலையும் 7ஆம் பாடத்துலையும் அதிகமாக இருக்குது. 10வது பாடம்லாம் ஈஸி தான். ஸோ அதிகம்னா எல்லாம் குட்டி குட்டி சம்ஸ் தான். பார்க்க முடிஞ்சால் பாருங்கள் அண்ட் நல்லா படிக்கிறவங்க நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக 70க்கு 70 எடுக்க முடியும். பட் +1ல் நம்ம நினைக்கிறது என்னென்னா பாஸ் பண்ணால் போதும் தான் நினைக்கிறோம். ஸோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிங்கன்னா 70 தான். இல்லை நான் சொல்கிற மாதிரி செலக்டிவாக படி. நான் 5 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன்னா பாக்ஸ் போட்டு அதையாவது படி. 2 மார்க் 3 மார்க்கில் ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 4th லெசன், 6th லெசன், 9th லெசன் அதையாவது படிச்சிங்கன்னா ஒரு 2 மார்க் 3 மார்க் எழுதலாம். ப்ராப்ளம்லாம் கேட்பாங்கள்ல எழுதலாம். இல்லை சார் நல்லா எழுதணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா கொஞ்சம் கூடுதலாக படி. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் நீங்கள் தான். அதுக்காக தான் உங்களுக்காக நான் வந்து வீடியோ போடக்கூடாதுன்னு நினைக்கல. 2 நாள் நீ போடலன்னு கடுப்பில் இருப்பேன். 12th ரொம்ப முக்கியமான கட் ஆஃப் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், அதனால தான் போட்டேன். லீவ் இருக்கனால தான் நான் போடல. கோச்சுக்க வேணாம். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு வேணும். என் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். தேங்க்யூ.